தங்களின் தொகுதி பணிகளை திறம்பட மேற்கொள்வதற்கு வசதியாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அரசு சார்பில் வாகனம் வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். தேவையான செலவாங்கிறதா நமக்கு கேள்வி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கொடுக்குற மாதிரி நீங்கள் காருங்கிறது அந்த இடத்துல வெல் டு டூவாக லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக தாவேக்காவிலும் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு தேவையா? நேர்மையாகவும் தங்களின் தொகுதிக்கு உட்பட்ட கிராமப்புற மற்றும் தொலைதூர பகுதிகளுக்கு எளிதாக பயணம் செய்து தொகுதி முழுவதும் உள்ள மக்களை நேரடியாக சந்தித்து குறைகளுக்கு தீர்வு காண வழிவகுக்கும். அப்போ இந்த கார் கொடுக்கலன்னா தாவேக்கா எம்எல்ஏக்கள் கை நீட்டுவாங்க, பணம் வாங்குவாங்கன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிறாரு. நான் புரிஞ்சுக்குவா. ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குதுன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. திறக்கிறதுக்கு தான் சார் உங்களை ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி உட்காரவே வச்சது. ஏன் இவ்வளோ நாள் திறக்காமல் வச்சுருக்கீங்க என்கிற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்கிற இடத்துக்கு அது நகரணும். இதுக்கு முன்பாக இருந்த அரசு அதிகாரிகளாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், அமைச்சர்களாகட்டும் மக்கள் பணத்தை திட்டி இருக்கிறாங்க. என்ன ஓப்பன் பண்ண வைக்காதீங்கன்னா என்ன பொலிட்டிக்கல் டீலிங்கு போறீங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கு அடங்கி நடக்கலைன்னா ஓப்பன் பண்ணி கேஸை போட்டு உள்ளே போட்டுருவீங்க. திருடினவங்கள அது வரைக்கும் தொடமாட்டேன் என்கிற இடத்துக்கு அப்படியான டோனில் அது வருதான்னு நமக்கு இப்போ கேள்வி வருது. நான் பேசுவேன், பேசக்கூடாதுலாம் ஒன்றும் இல்லை. இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நல்லது நடக்கணும்ல. இடைத்தேர்தலில் யாருக்கு நன்மை நடக்கணும்? அப்போ உங்களுக்கு இடைத்தேர்தல் அரசியல் கணக்குகளுக்காக இவங்க மக்கள் பணத்தை திருடினவங்க வெளியில் இருக்கலாம். வாவ் தமிழா பல்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கூட இப்போ பத்திரிகையாளர் புன்னைவளவன் அவர்கள் இருக்காங்க, அவங்க கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு சட்டமன்றத்தில் சிஎம் விஜய் அவர்கள் முக்கியமான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதாவது எம்எல்ஏக்களுக்கெல்லாம் காரு, பெட்ரோலு ப்ளஸ் அவங்களுக்கு ஒரு உதவியாளர் கூட வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு பெரிய சலுகையை கொடுத்துருக்காரு. ஸோ தாவேக்காலேருந்து வரவங்க முதல் தலைமுறை எம்எல்ஏக்கள், அவங்க கிட்ட அந்த அளவுக்கு காசு இருக்காது, பணம் இருக்காது. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாமா? உள்ளபடியே பார்த்தோம்னா இது முதல் தலைமுறை அல்லது முதல் முறை எம்எல்ஏக்கள் கார் இல்லாதவர்களுக்கு போய் சேருமானா சரி, அது ஒரு தேவை என்கிற இடத்துல கூட பார்க்கலாம். வேகமாக போய் மக்கள் பணி ஆற்ற போகிறாங்க தேவைன்னு நீங்கள் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும்ங்கிறீங்க. தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிற நிதி நிலைமைன்னு திரும்ப திரும்ப ஏன் புதிய திட்டங்கள் இல்லைன்னு கேட்டால் பேசக்கூடிய தாவேக்கா நேற்றைக்கு என்ன சொல்கிறாங்க? ஒரு தற்காலிக ஏற்பாடாக தான் முதலமைச்சருடைய அலுவலகத்தை மாற்றுறோம், புதிய சட்டமன்றம் கட்டணும்னு ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் நினைத்தார்கள் அப்படிங்கிறத திரும்ப ரீகோட் பண்ணுறாங்க. அப்போ இப்போ நாமக்கல் கவிஞர் மாளிகைக்கு மாறுறதை கூட தற்காலிகம்தான், வேறு சட்டமன்றம் கட்டுற திட்டம் நமக்கும் இருக்குது. அதுக்கே அப்புறம் 5.5 கோடி ரூபாய் செலவு. நீங்கள் ஏற்கனவே கட்டடத்தை எழுப்புறதுக்கு செலவுனா பரவாயில்ல, இருக்கிறத ரீஸ்ட்ரக்சர் பண்ணி அங்கே ஆஃபீஸ் செட்டப்பை தானே போட போகிறீங்கிறதுல தொடங்கி இப்போ இதிலே இன்றைக்கி அமமுக எம்எல்ஏ எழுந்து பேசுகிறார். என்கிட்ட ஏற்கனவே 3-4 கார் இருக்குது, இருந்தாலும் முதலமைச்சர் கொடுக்குற இந்த கார் இல்லை போகிறது அப்படிங்கிறது தான் அது ஒரு மரியாதைக்குரியதாக இருக்குங்கிற மாதிரி பேசுகிறாருன்னா, ஏற்கனவே 3-4 கார் வச்சுருக்கிறவங்க இப்போ தேவையா அப்படிங்கிற இடம் வருது. அது ஜோதிமணி அவர்கள் கேட்குறாங்க. விசிகாவினுடைய எம்எல்ஏ, அவர் அதுக்கு முன்பாக காங்கிரஸினுடைய உறுப்பினராக இருந்தவர். அவருக்கு கேட்டதனுடைய விளைவாக இது வருது. ஆனால் அவரே தன்னுடைய தேர்தல் பிரமாண பத்திரத்தில் அவருக்கு ஒரு கார் இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார்னு ஒரு செய்தி இருக்குது. இப்போ அது உண்மையா இல்லையா, அந்த கார் என்னாச்சுங்கிறத தாண்டி இன்றைக்கு எல்லோருக்குமான ஒரு அது எம்எல்ஏக்களுக்கு இன்ப அதிர்ச்சி, நிதிநிலை சார்ந்து இது இந்த நேரத்தில் தேவையானதா அப்படிங்கிறத மேபி அரசு இப்போ அறிவிச்சிட்ட பிறகு, முதலமைச்சர் அறிவிச்சிட்ட பிறகு அதில் வாபஸ் வாங்க மாட்டாங்க. இந்த நேரத்தில் பார்த்தா இப்போ ஏற்கனவே அவர்களுக்கு மாதத்துக்கு 1,05,000 ரூபாய் அப்படிங்கிறது அவர்களுக்கான அந்த மாதாந்திர படியாக கொடுக்கப்படுகிறது. அது போக இப்போ மாதம் 75,000 கார் மெயின்டெனன்ஸ்க்கே. 75,000 மாதம் மெயின்டெனன்ஸ் காருக்காக அப்படின்னா இந்த மாதிரியான காராக இருக்கும். இப்போ அடுத்து அதில் விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பிராண்டை கேட்கலான்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் வாங்கி தருவாங்க. அந்த காரில் தொடங்கி ப்ளஸ் கூடுதல் அது ஓட்டுநருக்கான சேலரியாக தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணணும். உதவியாளர் அவங்க அதை மீன் பண்ணுறாங்கனாலும் என்ன பர்பஸ்க்கு அவங்க இது பண்ணிக்கிறாங்களோ பண்ணிக்கட்டும், அப்படியான விஷயங்கள் என்பது வருது. ஸோ எம்எல்ஏக்கள் கொண்டாட்டத்தில் இருக்கிறார்கள். தேவையா இல்லையா, இதை வைத்தவர்கள் என்னத்துக்கு பயன்படுத்த போகிறார்கள்? இப்போ அரசு கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் ஃப்ரண்ட்டில் அந்த கட்சிகளுடைய கொடிகள் தான் வரும். அடுத்து இதற்கான இன்ன பிற சலுகைகள் எப்படி வருதுங்கிறதெல்லாம் இது இந்த நேரத்தில் இல்லாதவர்கள் யாரும் நீங்கள் எதிர் அஃபிடவிட்டை பார்த்தாவோ இன்பர்சன் எடுத்துக்கிட்டாலோ நீங்கள் ரிவர்ஸில் யோசிச்சோம்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சொல்ல, நான் ஊர்லேருந்து ட்ரெயினில் தான் வரேன். அவர் ஆக்சுவலாக பெரியகுளம் எம்எல்ஏ சபரின்னு நினைக்கிறேன்.
அவராக இன்னொரு எம்எல்ஏவும் சொல்கிறார், நாங்கள் ஊரில் இருந்தால் வரோம், இங்கேருந்து வந்து ஆட்டோவில் வந்தேன்னா ஆட்டோவில் கேட்டில் நிப்பாட்டிட்டு எம்எல்ஏனா நம்ப மாட்டுறாங்க, ஐடி கார்டெலாம் கொடுத்தா கூட நம்ப மாட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் இருந்து நம்ம எம்எல்ஏ ஹாஸ்டல் இருக்கு இல்லையா, அதுலேருந்து சட்டமன்றத்துக்கு மட்டுமே நீங்கள் ஸ்பெஷல் சட்டமன்றம் நடக்கிற எல்லா காலகட்டங்களிலும் விடுறீங்க. வெறும் எம்எல்ஏக்கள் மட்டும் வருவதற்கு தான். அதை தாண்டி சிலர் யாராவது பார்க்க வந்திருப்பாங்க, உடனே அந்த பஸ்ஸை எடுக்க முடியாதுங்கிறதுக்காக ஆட்டோவில் வர்றதும் செய்கிறாங்க. நீங்கள் இதை துரிதப்படுத்துறது தாண்டி தொகுதிக்குள்ளே அவங்க பயணம் போகிறதுக்கு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. தேவை இருக்கிறவர்களுக்கு அல்லது கார் இல்லாதவர்களுக்கு நீங்கள் கொடுப்பதில் பிரச்சனையே கிடையாது. இப்போ ஐ திங்க் ஸ்டாலின் அவர்களே கூட அது அவர் பேரில் இல்லைன்னா வீட்டில் கார் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் பேரில் இல்லைங்கிற கணக்குக்காக அப்போ அவர் இல்லைங்கிற இதை அவர் ஒரு நாள் அவர் அதை கிளைம் பண்ணல. இதுக்கு முன்னாடி கார் இல்லாத எம்எல்ஏ தான் அவர் கிளைம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா வீட்டில் இருக்குது, இல்லைங்கிறதுக்கு இது இல்லைங்கிறது இல்லைன்னு ஊருக்கே தெரியும். இப்போ அவர் கேட்டார்னா அது அந்த இடத்துல அது எப்படி சரியானது இல்லையோ அதே போல் 3-4 வச்சிருக்கிறவருக்கு இப்போ போகிறதுங்கிறது தேவையான செலவாங்கிறதான் நமக்கு கேள்வி. எல்லாருக்கும் ஒரே மாதிரி யூனிஃபார்ம் கொடுக்குற மாதிரி நீங்கள் காருங்கிறது அந்த இடத்துல வெல் டு டூவாக லட்சாதிபதிகளாக கோடீஸ்வரர்களாக தாவேக்காவிலும் இருக்கிற எம்எல்ஏக்களுக்கு தேவையா? நீங்கள் இல்லாதவர்களுக்கு அல்லது அது தேவையாக இருக்கிறது, அவங்க தொகுதி முழுக்க சுற்றணும், அதுக்கு தேவைங்கிறது என்னால் அது காலத்திற்கேற்ற ஒரு தேவையாக கூட நான் அதை பார்க்குறேன். அப்போ ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு அது தேவையா? கோடீஸ்வரர்களாகவே இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கூடுதல் காரை கொடுப்பீங்களாங்கிறது இருக்கு இல்லையா? அதை இப்போ தேவையற்ற செலவு தானே. நீங்கள் எங்கெங்கெல்லாம் லீக்கேஜ் இருக்குன்னு அடைச்சிக்கிட்டு இருக்கோங்கிறீங்களே, நம்ம அகலக்கால் வைக்காத செலவு என்பதும் இந்த அரசுக்கான பொறுப்பு இல்லையா அப்படிங்கிறது தான். யூனிவர்சல்னு நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அதுவே சிக்கலுக்குரிய பல சிக்கல்களை பொருளாதார ரீதியிலாக நிர்வாக ரீதியிலாக ஒரு குடைச்சல் அந்த அரசுக்கு கொடுக்கலாம். இல்லை சார், நீங்கள் சொல்கிறத வச்சே பார்க்கும்போது எம்எல்ஏ அப்படிங்கிறது ஒன்றும் நிரந்தர பதவி கிடையாது. 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொருத்தவங்க மாறலாம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி 4-5 கார் வச்சுருக்கவங்க எம்எல்ஏவா அந்த தொகுதியில் இருக்கலாம். அடுத்து காரே இல்லாதவங்க அந்த தொகுதிக்கு வரலாம். அவங்க இப்போ கார் வேணும் அப்படின்னா அதை கிளைம் பண்ணி புதுசாக வாங்கி அப்படி பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் ஒரே மாதிரி கொடுத்துட்டா இந்த எம்எல்ஏ போனால் அடுத்த எம்எல்ஏ வரும்போது அதை யூஸ் பண்ணிப்பாங்களே, அது ஒரு யூஸ் தானே. எங்கே இதில் சிக்கல் வரும்னா, இப்போ அடுத்து அந்த தொகுதிக்கு வரக்கூடிய ஒருவருக்காக நீங்கள் இப்போ வாங்கி வைக்கிறீங்கன்னா இந்த 5 ஆண்டுகள் இதனுடைய தேய்மானங்கள் இருக்கும்ல, நீங்கள் இதை வாங்கி எத்தனை ஆண்டுகள் வரைக்கும் இது யூஸ் பண்ணலான்னு ஒன்று இருக்குது. தேவையில்லாத சூழலை நீங்கள் வாங்கி போடுறங்கிறது அப்படி ஒரு வந்த பிறகு கூடுதலாக ஒன்றுக்கு நீங்கள் அப்போ கொட்டேஷன் கொடுத்து வாங்குவதும் நீங்கள் வாங்கி வச்சு ஓட்டாமலே அப்படியே வச்சுருக்க முடியாது. ஆப்வியஸாக நீங்கள் ஓட்டாமல் வச்சுருந்தீங்கன்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் எல்லாம் போயிடும். நீங்கள் ஓட்டுறதுல தேய்மானங்கள் வரும். இப்போ BS4 9 கொண்டு வந்து பழசெல்லாம் 2020 அதற்கு முன்பு வாங்கினதெல்லாம் தூக்கி போடணுங்கிற மாதிரி நாளைக்கு அந்த விதிகளும் மாறும். இதனுடைய எக்ஸ்பெண்டன்ஸ் இருக்கு இல்லையா, தேய்மானங்கள் உள்ளுக்குள்ளே தொடங்கி. அப்போ அந்த இடம் அந்த கேள்வியே தேவை நாளைக்கு வருங்கிறதுக்காக இந்த மழை நேரத்தில் பேனிக் பையிங்காக போய் எல்லாம் 4 மூட்டை அரிசியை ஒரே வீட்டுக்கு வாங்கிட்டு போவாங்களே, அந்த மாதிரியான பையிங்க வரும்போது அப்போ நீங்கள் ஃபண்டு எப்படி இருக்குன்னு பார்த்து அலாட் பண்ணி என்ன கார் வேணுமோ அன்னைக்கு என்ன மாடல் இருக்கோ நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இப்போ எல்லாருக்கும் இப்போ இதில் இன்னொன்று இருக்குது. நீங்கள் அரசு அதிகாரிகளுக்கு ஒரு இது இருக்குது இல்லையா, அரசினுடைய வாகனங்களாக இருந்தால் நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு போகலாம், பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எம்எல்ஏக்களுக்கு அது பொருந்துமா? ஏற்கனவே இருக்கிறவங்க வேறு ஏதாவது ஒரு காருக்கு வேண்டப்பட்டவங்களுக்கு கொடுக்குறாங்கன்னு வைங்க, நாளைக்கு அந்த கார் வந்து ஏதோ ஒரு கிரைம் அக்கரன்ஸில் பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் இல்லை அது சிக்கல் ஆகுதுன்னா அதெல்லாம் யார் பொறுப்பெடுப்பாங்கிறது இருக்குது. வேணுன்றவங்களுக்கு கொடுக்குறதுல பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் வரலாம் என்பதற்காக இன்றைக்கே வாங்கி வச்சா இன்றைக்கி வாங்கி வைக்கக்கூடிய செலவு என்பது அரசுக்கு நீங்கள் தேவை எவ்வளவோ இருக்கே. இன்றைய தேதிக்கு 1 மாதத்துக்கு முன்பாக வந்த செய்தி, தமிழ்நாட்டில் அது இந்தியா முழுக்க இருக்கிற சட்டம் தான், பட்டியல் சமூகத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கு எதிரான வன்முறைகள் நடக்குது இல்லையா, அந்த நடக்கிற வன்முறைகளில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மாதாந்திர உதவித்தொகை அப்படிங்கிறத அரசு கொடுக்கணுங்கிறது ஏற்கனவே இந்தியாவில் இருக்க சட்டம். ஏறத்தாழ 3 மாதங்களாக கொடுக்கப்படலைன்னு ஒரு செய்தியை ரிப்போர்ட் பண்ணிவிட்டு அமைச்சர் வன்னியரசு அவர்களிடம் கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு அதை கொடுத்து தான் ஆகணும், அது கட்டாயம் தான், அது அவர்களுக்கான மாதாந்திர உரிமை தொகை. ஆனால் என்ன சிக்கல்னா மோடி கவர்மெண்ட் 3 மாதமாக அதுக்கான ஃபண்டை கொடுக்கல, 50% அவங்க தரணும்னு. இப்போ அதில் வறியவர்கள் இருப்பாங்க, பிள்ளைகளை நீங்கள் ஜாதிய ஆணவ படுகொலைகளுக்கு பள்ளி கொடுத்த குடும்பத்துக்கு அந்த வயது முதிர்ந்தவர்களுக்கு மாதம் அந்த அரசு கொடுக்கறது மட்டும்தான் எனக்கு இதை ப்ரையாரிட்டியாக நான் பார்ப்பேனா, இல்லை ஒரு அரசாங்கம் அதை விடவும் இப்போது கார் வைத்திருக்கிறவர்களுக்கு அடுத்த 5 வருஷம் கழித்து வர்றவங்க அங்கே ஏழையாக வர வாய்ப்பு இருக்குன்னு இப்போ வாங்குறதுனா நான் எதை ப்ரையாரிட்டியாக பார்க்கணும்? ஒரு அரசாங்கத்துக்கு அந்த அதை நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கிறது இருக்குது இல்லையா. இன்றைக்கி எவ்வளவோ திட்டங்களில் ஸ்கீம்ஸில் எக்ஸிஸ்டிங் இதே போய் சேருவதற்கு நேர நெருக்கடி இருக்குது, நிதி நெருக்கடி இருக்குன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்படி சொல்லும்போது 5 வருஷம் கழிச்சு வர்றதுக்கு நான் இப்போ வாங்கி வைக்கிறேங்கிறது சரியாக இருக்குமா? இல்லை, அவர் அதுக்கான ரீசன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இப்போ லஞ்ச லாவண்யம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு அவங்க சொந்த காசு போட்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது அதுக்கான ஒரு வாய்ப்பு அதை ஒரு உருவாக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் வந்து இதை உருவாக்கியிருக்கோம்.
ஸோ அவங்களும் அது தேவை அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதனால நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது அவங்க சொந்த செலவு போட்டு எல்லாத்தையும் அவங்க பண்ண முடியாது. ஸோ கவர்மெண்ட்ல இருந்து ஒரு கார் கொடுக்கறது ஒரு நல்ல விஷயம் தானே. இப்போ என்ன சிக்கல்னா, இதுக்கு முன்பாக இருந்தவர்கள் கார் இல்லாதனால தான் கை நீட்டி பணம் வாங்கினாங்க அப்படிங்கிற இடத்துக்கு தாவேகா அரசாங்கம் வருகிறதான்னு கேள்வி இருக்கு. டாஸ்மாக் தொழிலாளர்கள் இஷ்யூ வரும்போது நாங்கள் சம்பளத்தை 25% உயர்த்திட்டோம். நாங்கள் எவ்வளோனா 3000 ரூபாய். ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க வாங்கிட்டு இருந்தது அந்த 16,000 சொச்சத்துக்கிட்டே இருந்தது. இவங்க 20% ஏற்றுறதுங்கிறது 20%, 5ல் 1 மடங்கான்ட்டோம். அவங்க 2002-3 ஜெயலலிதா அம்மா அன்னைக்கு 1,00,000 அரசு ஊழியர்களை வேலையை விட்டு எடுத்த போது, அப்போ அரசு ஊழியர்களே மொத்தமாக வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. தலைமைச் செயலகத்திலே வேலை செய்ய ஆள் இல்லைன்னும் போது டெம்பரவரியாக எடுத்தவர்களை பலரையும் இங்கே நகர்த்தினாங்க. 2003 நீங்கள் கட் ஆஃப் டேட் வச்சா 21 வருடங்களாக அவங்க 16,000 ரூபா அப்படிங்கிற அந்த சம்பளத்திலே வேலை செய்கிறவர்களுக்கு இப்போ கொடுப்பது, அவங்களுடைய தேவைக்காக தெருவுக்கு வந்து போராடுகிறவர்களுக்கு கொடுப்பதை விடவும் எம்எல்ஏக்கள் கை நீட்டிடுவாங்க. அப்போ இந்த கார் கொடுக்கலன்னா தாவேகா எம்எல்ஏக்கள் கை நீட்டுவாங்க, பணம் வாங்குவாங்கன்னு முதலமைச்சர் ஒத்துக்கிறாருன்னு நான் புரிஞ்சுக்குவா. அதிமுகவுக்கு அந்த இல்லை தாவேகா எம்எல்ஏக்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை என்று முதலமைச்சர் இப்போது சொல்ல வருகிறாரான் இருக்கு. நான் கேட்டது இன்னொரு கட்சியை சார்ந்த எம்எல்ஏ தானே கேட்டிருந்தாரு. தாவேகா பதில் கொடுத்தது அரசினுடைய பதில் தானே, அது சொன்னது அரசினுடைய பதில். இப்ப இதே லாஜிக்கு தான் நம்ம இதுக்கு முன்னாடி 6 அதிமுக ஆட்கள் ராஜினாமா பண்ணிட்டு வந்து என்ன சொன்னாங்க, எங்க மக்களுக்கு நல்லது செய்யணும், தாவேகால சேர்ந்ததா செய்ய முடியும். அதுக்கு என்ன அர்த்தம்? நான் எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்தா எனக்கு முதலமைச்சர் விஜய் செஞ்சு தர மாட்டார்னு அர்த்தம். அவர் கட்சியிலே சேர்ந்தாதான் செய்ய முடியும் என்கிற இன்டர்பிரிட்டேஷன். அது ஆக்சுவலாக அவரை நம்பி வந்தாங்கிறத தாண்டி அவர் மீது நம்பிக்கை இல்லாமல் ராஜினாமா செய்தார்கள்னு பர்செப்ஷன் தானே. அப்போ தாவேகா எம்எல்ஏக்களுக்கும் நான் கேட்குறது, தேவை இருக்கிறவங்களுக்கு கொடுக்கறது பிரச்சனை இல்லை, ஏன் எல்லாருக்கும்ங்கிற அடிப்படையில் இருந்து தான் அதை நான் வைக்கிறேன். அப்போ மகளிர் உரிமை தொகைக்கு இதுக்கு முன்பாக ஒரு அளவுகள் வச்சாங்கல்ல, இப்போ தாலிக்கு தங்கத்துக்கும் தாய் மாமன் சீரும் இதுவும் இருக்கு இல்லையா, அது ஏன் நீங்கள் அதுக்கான தகுதி கிரைட்டீரியாஸ் வெளியிடுவோம்? நீங்கள் தமிழ்நாட்டில் ஒரு ஆண்டுக்கு 4.5 லட்சம் திருமணம் நடக்கணும்னா எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்ல வேண்டியதானே. இங்கே எல்லா எம்எல்ஏக்களும் அளவுகள் வச்சிங்கல்ல, ஏன்னா அது 234, நீங்கள் 4.5 லட்சம் 5 லட்சம் கல்யாணத்துக்கு நீங்கள் 1 கிராம் தங்க வைக்கணும்னா என்ன ஆகும்னு தெரியும், முடியாதுன்னு தெரிஞ்சதுனால நகர்றீங்க. இது 200 சொச்சங்கிறதுனால உங்களுக்கு நீங்க அதை செஞ்சுக்கிறீங்கிறது தான் உங்கள் மீதான விமர்சன பார்வை. இன்னொரு விஷயமும் விஜய் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, பேசுங்க சிஎம்னு சொல்றவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னுலாம் இல்லை, பேச வேணாம்னு பாக்குறேன். நான் பேசினா அப்புறம் அந்த டேபிள்ல இருக்க ஃபைல் எல்லாம் எடுத்தேன்னா நிறைய பேருக்கு வந்து பாதிப்பு வரும் அப்படின்ற மாதிரி ஒரு எச்சரிக்கை மாதிரி ஒரு டோன்ல சொல்லியிருந்தாரு. ஸோ இதை நம்ம எப்படி பார்க்கலாம்? முதலமைச்சர் விஜய் அதை நான் என்ன ஓப்பன் பண்ண வைக்காதீங்க அப்படிங்கிறாருன்னா, அப்போ நீங்கள் ஓப்பன் பண்ண வேண்டியதுக்கு தான் உங்களை ஆட்சி பொறுப்புலேயே உட்கார வச்சுருக்கிறாங்க. இதுக்கு முன்பாக இருந்த அரசு அதிகாரிகளாகட்டும், அரசியல்வாதிகளாகட்டும், அமைச்சர்களாகட்டும் மக்கள் பணத்தை திட்டிருக்கிறாங்க. என்ன ஓப்பன் பண்ண வைக்காதீங்கன்னா என்ன பொலிட்டிக்கல் டீலிங்கு போறீங்களா நீங்கள்? அப்போ உங்களுக்கு அடங்கி நடக்கலைன்னா ஓப்பன் பண்ணி கேஸை போட்டு உள்ளே போட்டுருவீங்க. திருடினவங்கள அது வரைக்கும் தொடமாட்டேன் என்கிற இடத்துக்கு அப்படியான டோனில் அது வருதான்னு நமக்கு இப்போ கேள்வி வருது. அதாவது அவர் சொல்கிறாரு அதெல்லாம் எதுவும் இல்லாமல் இல்லை. ரஜினி சார் முன்னாடி ஒரு டைலாக் சொல்லுவார்ல, எப்போ வரணும் எப்படி வரணும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், அப்போ வருவேங்கிற மாதிரி. எப்போ திறக்கணுமோ அப்போ திறப்பேன்னா, நிதியமைச்சர் மரியவெல்சன் சொன்னார் பட்ஜெட்டுக்கு 10 நாளைக்கு முன்னாடி, அத்தனை ஊழல் பட்டியலையும் நாங்கள் சட்டமன்றத்தில் டேபிள் பண்ணுங்க, உங்களை யார் தடுத்தா? அப்போ நீங்கள் பொலிட்டிக்கலாக நீங்கள் எங்களுக்கு அடங்கி நடக்கணும் என்று கேட்கிறீர்களா? நாளைக்கு சட்டமன்ற தேர்தலோ இல்லை நாடாளுமன்ற தேர்தலோ உள்ளாட்சி தேர்தல் வரும்போது நீங்கள் திமுகவுக்கு பெருசாக வேலை பார்க்காம அமைதியாக இருக்கணுங்கிற அந்த விஷயம் இருக்கா? அல்லது நீங்க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், செந்தில் பாலாஜியை தவிர முன்னாள் அமைச்சர்கள் யார் வந்தாலும் தாவேகா சேர்த்துக்கொள்ளும், நீங்க வேணா இல்ல சேர்த்துக்க முடியாதுன்னு தாவேகா அறிவிக்க சொல்லுங்க. நீங்க ஊழல் சக்தின்னு சொன்ன விஜயபாஸ்கரை கூப்பிட்டு தானே உள்ள சேர்த்து அவர் சின்ன பசங்களுக்கெல்லாம் போய் அவர் பேசி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாப்ல. நாளைக்கு தேவை ஏற்பட்டால் அவர்களை உங்கள் கட்சிக்கு சேர்ப்பதற்கும் நீங்கள் பயன்படுத்துவோம் என்று எச்சரிக்கை கொடுக்குறீங்களாங்கிறது இருக்கு. நீங்க அது என்ன, நீங்க திறக்க வச்சிடாதீங்கன்னா, திறக்கிறதுக்கு தான் சார் உங்களை ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தி உட்காரவே வச்சது, ஏன் இவ்வளவு நாள் திறக்காம வச்சிருக்கீங்க என்கிற கேள்விக்கு முதலமைச்சர் பதில் சொல்ற இடத்துக்கு அது நகரணும். அப்படி ஏன்னா மக்கள் பணத்தை திருடினவங்களை நீங்க ஏன் பண்ணல, எதற்காக கைது செய்யாமல் இருக்கிறீர்கள் என்பதற்கு அரசு பதில் சொல்லணுமா கூடாதா? இல்ல, அதுக்கு அவரும் ஒரு பதிலும் சொல்லியிருந்தாரு. நான் ஏன் திறக்கல அப்படின்னா, இந்த இடைத்தேர்தலையாவது சில பேருக்கு நன்மைகள் நடக்கணும்ன்றதுக்காக நான் திறக்காம இருக்கேன்னு சொல்றாரு. ஸோ இதுல அது ஒரு சூட்சமா சொல்றாரா? இடைத்தேர்தலில் என்ன நன்மை நடக்கும்? யாரு இடைத்தேர்தலை குறிவைத்துதான் அவர் குடியரசு சுதந்திர தின உரையிலும் அவர் இடைத்தேர்தலை குறித்து தான் பேசினாரு. நீங்கள் ஆதரிச்சிட்டீங்க, சிஎம் உட்கார வச்சிட்டீங்கன்னு விட்டுறாதையும் உங்கள் ஆதரவு தொடர்ந்து வேணுங்கிறது இடைத்தேர்தல் பிரச்சாரம். கரூருக்கு அவருக்கு முன்பாக போகும்போது பண்ணது இடைத்தேர்தல் பிரச்சாரம். திருச்சி கிழக்கில் நன்றி தெரிவிக்க போனது இடைத்தேர்தல் பிரச்சாரம். இடைத்தேர்தலில் யாருக்கு நன்மை நடக்கணும்? அப்போ உங்களுக்கு இடைத்தேர்தல் அரசியல் கணக்குகளுக்காக இவங்க மக்கள் பணத்தை திருடினவங்க வெளியில் இருக்கலாம்,
அது ஓகே. ஏன்னா எனக்கு எலெக்ஷனில் ஜெயிக்கணும், நான் கைது பண்ணி அவங்களுக்கு சிம்பத்தி ஆகி அவங்க அதனால் ஜெயிச்சிடக்கூடாது என்பதற்காக நீங்கள் நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அரசியல் தான் முக்கியம். அப்போ நீங்கள் மக்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் ஊழல் எதிர்ப்புங்கிறத தள்ளி போட்டுக்கலாங்கிற முடிவு எடுக்கிறீங்க. அது எது வரைக்கும்? கடந்த காலத்தில் இதை தானே பண்ணாங்க. அதிமுகவில் ஊழல் செய்த அத்தனை அமைச்சர்களும் சிறைக்கு அனுப்புவார்களும் ஸ்டாலின் சொல்லிட்டு 6 பேரோ 7 பேர் வரைக்கும் அவங்க ரைடு விட்டாங்க. அதுக்கப்புறம் சார்ஜ் ஷீட் ஆச்சா, எத்தனை சார்ஜ் ஷீட் போடப்பட்டது? ஏன் கடைசி வரைக்கும் ஆட்சியில் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது ரைடு கூட விடலை? இந்த கேள்வி எல்லாம் கேட்கப்பட்டது தானே. அதுக்கு அன்னைக்கு அப்போ நீங்கள் பொலிட்டிக்கலி டீலிங்கு போயிட்டீங்களா? எடப்பாடி பழனிசாமி உங்களை எதிர்ப்பு கேள்வி கேட்டாங்கல்ல. இப்போ திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் உங்கள் கட்சிக்கு வந்தால் சேர்த்துக் கொள்வதற்கான டீலிங் நடக்கிற வரை அல்லது இதை காட்டி இடைத்தேர்தலில் தாவேகாவுக்கு எதிராக பெருசாக திமுகவினுடைய மாவட்ட முன்னாள் அமைச்சர்கள் வேலை செய்யாமல் இருப்பதுக்காக இந்த ஃபைலை வச்சு மிரட்டுறீங்களா? இது பொலிட்டிக்கல் த்ரெட்டனிங்காக இருக்கான்னு உங்கள் மேலே கேள்வி வரும். நீங்கள் தூய சக்தி தானே, அப்படி ஒரு எண்ணம் உங்களுக்கு வரலாமா அப்படிங்கிறத விஜய் சார் தான் விளக்கணும். கேஸே அவங்க மேலே போட்டாலும் இப்போ அவங்கள ஊழல் பண்ணிட்டாங்கன்னு உள்ளே பிடிச்சி போட்டாங்கன்னா எப்படியும் தாவேக்காவுக்கு தானே அது பாசிட்டிவாக அமையும். ஸோ மறுபடியும் அவங்க இடைத்தேர்தலில் தாவேக்கா தானே வெற்றி பெறக்கு வாய்ப்பு இருக்கு. தாவேக்காவுக்கு அது பாசிட்டிவ் அமையும்னா ஏன் இப்போ செய்யலை? அதுதான் கேட்குறேன், ஏன் செய்யலை? இடைத்தேர்தலில் ஒரு லாபம் வருங்கிறது என்ன சிக்கல்னா, நீங்கள் உள்ளே பிடிச்சி போடுறதுக்கு இவங்க 3 மாதமாக ட்ரை பண்ணி தான் இப்போ இவர்கள் கைது செய்ததில் எத்தனை பேர் உள்ளே இருக்காங்க? நீங்கள் உங்கள் ஆட்சியே கழிப்பதற்கு ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா வழக்கில் பிடிச்சிங்களே, அத்தனை பேரும் இப்போ நீங்கள் அவுட் ஆன் பெயில். அந்த கேஸு ஸ்டேயில் இருக்குது. கேஸில் சிபிஐ உள்ளே வரணுமாங்கிறதுக்கு யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் சிபிஐ டைரக்டருக்கும் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து அனுப்பிவிட்டாச்சு. ஏன்னா அந்த வழக்கு சம்பந்தமாக நியூஸில் பதிய வச்சது இருக்குல்ல, நியூஸில் கசிய விட்ட நியூஸ் தகவல்கள் அதெல்லாம் கோர்ட்டில் சொல்லப்பட்டதுலேருந்து அது எல்லாமுமே இல்லை. அப்போ நீங்கள் பொதுவெளியில் ஒரு நரேட்டிவை செட் பண்ணணும். நமக்கு எதிராக இருக்க சதிகளும் சக்திகளும்னு அமமுக எம்எல்ஏல தொடங்கி சிவி சண்முகம் தரப்பட்ட பேசுனதுலேருந்து குதிரை பேரம் நம்மளை உழுக்குதுங்கிறதுக்காக நீங்கள் இப்படி ஒன்று செட் பண்ணீங்க. அந்த வழக்குக்கு எதிர்த்து ஸ்டேவை ரிலீஸ் பண்ணணும்னு ஏன் இப்போ வரைக்கும் நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போகல? இல்லை இங்கேயே ஐ திங்க் சிங்கிள் ஜட்ஜு தான் இங்கே கொடுத்தாங்க, இங்கே டிவிஷன் பெஞ்சுக்கோ இல்லை நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கோ ஏன் போகல? இப்போ குதிரை பேரம் நடத்தி ஆட்சியை கவிழ்க்க பார்த்தாலும் பரவாயில்லைன்னு நான் இருக்கேன்னு அதுக்கு அர்த்தம் இல்லை. அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தா வேறு பல விஷயங்கள் சிக்குமோங்கிறதுனால நீங்கள் நகரலையான்னு கேள்வி வருது. நீங்கள் ரொம்ப அவசரப்படுறீங்க. அதில் 2 விஷயம் இருக்குது. ரொம்ப நீங்கள் ஃபாஸ்ட்டாக போய் கைது பண்ண அட்டெம்ப்ட் பண்ணி இல்லை 4 வெவ்வேறு வழக்குகளின் மூலமாக செந்தில் பாலாஜி முதலமைச்சர் விஜய் கரூர் போவதற்கு முன்பாக கைது செய்வதற்கான அட்டெம்ப்ட் நடந்தது. ஐ திங்க் அவர் தம்பி மேலே இருந்த அந்த ஐடி அதிகாரிகளை தாக்கினார்கள், இன்கம் டேக்ஸ் அதிகாரிகளேன்னு அவரை இதுக்கு முன்னாடி கைது பண்ண வந்தாங்க பாருங்கள், இடி 2024 முன்னாடி. அந்த கேஸில் அவர் தம்பிக்கான ஒரு இது வந்தது, டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல். அது தொடர்பாக அறப்போர் கொடுத்த புகாரில் ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பித்தாங்க. டாஸ்மார்க்கு ஒரு சர்ப்ரைஸ் ரைடு போச்சு. ஐ திங்க் அந்த இடி எழுதிய லெட்டர் அதன் அடிப்படையில் வச்சு ஒரு வழக்கு கொண்டு வந்தாங்க. இது போக இன்னொரு வழக்கு. பட் இது 4லுமே அது வெவ்வேறு நீதிமன்றங்களை அணுகி அவர் ஜாமீனோ இல்லை முன்ஜாமீனோ அதுக்கான டைரக்ஷன்ஸோ இதெல்லாம் வாங்கிட்டாருங்கிறத பார்த்தோம். அப்போ நீங்கள் மெட்டிகுலஸாக ஒன்றும் ஒர்க் பண்ணணும். இல்லை ஒர்க் பண்ணிவிட்டு அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் எந்த ஊழல் வழக்கிலும் கைது என்பது அடிப்படையில் தேவையற்றது. அவங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கலைன்னா அந்த ஒத்துழைப்பின்மையும் கூட நீங்கள் நீதிமன்றத்தில் போய் டைரக்ஷன் கொடுத்து தான் பிடி ஆணை வாங்கணுமே தவிர இல்லாமல் மாட்டினீங்கன்னா கோர்ட்டு முன்னாடி அது நிற்காது. அப்போ நீங்கள் உங்களுக்கு உள்ளபடியே இன்டென்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், போங்க நீதிமன்றத்துக்கு போங்க. இதுக்கு முன்னாடியே பல கேசஸ் இருக்கும். இவங்களுக்கான கேசஸை தயார் பண்ணுங்கள், எஃப்ஐஆரை போடுங்க, டிவிஎஸ்சி வச்சு கேஸை ஸ்ட்ராங்காக போட்டுட்டு அதுக்கு சிலருக்கு பை சான்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்னர் முன்னாள் அமைச்சர்களாக இருந்தால் கொடுக்கணும், கிளியரன்ஸ் சாங்ஷன் கொடுக்கணும்னு சில ப்ரொசீடிங்ஸ் இருக்குன்னா கவர்னருக்கு அனுப்புங்க. கவர்னர் அதை செய்யலையா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் டீல் இருக்குன்னு அவங்களால அம்பலப்படுத்தலாம். ஏன்னா கவர்னர் திமுக அமைச்சர்களுக்கு சாங்ஷன் கொடுக்கலப்பான்னு உங்கள் கொள்கை எதிரியும் அரசியல் எதிரியும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னு ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். நீங்கள் அவங்க டீலு, நாங்கள் பாஜகவை கொண்டு வந்த வந்தே மாதரம் பில்லை எதிர்த்துட்டு வராங்க, பிஜேபியோட டீல்னு நீங்கள் செய்தி வந்துச்சுன்னு தகவல் பேசுகிறதுக்கும் இப்படி பின் பாயிண்டடாக பாஜக ஏன் திமுக அமைச்சர்களின் மீது வழக்கு தொடுக்க பாஜக நியமித்த ஆளுநர் நியமிக்கலன்னு கேட்குறதுக்கு ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் நீங்கள் பண்ண மாட்டீங்க. பண்ணாமல் கவர்னர் சாங்ஷன் கொடுத்துட்றாரு, கொண்டு போய் எம்பிஎம்இ ஸ்பெஷல் கோர்ட்டில் போட்டுட்டு அரசு தரப்பின் சார்பாக 6 மாதத்திற்குள் இந்த வழக்கை நாங்கள் விசாரிக்க முடிக்கிறோம். நியாயமான ஃபாஸ்ட் ஸ்பீடி ட்ரையலும் ஜஸ்டிஸும் கிடைக்கணும். எனவே டே டு டே ஒவ்வொரு நாளும் இந்த வழக்கு விசாரிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் அரசு தரப்பில் பெட்டிஷனை போடுங்க. நீதிபதிகள் ஏற்றுக்கலைன்னா இல்லை அந்த தரப்பில் அப்பீலுக்கு போகிறாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் மக்கள் பணம் திருடப்பட்டிருக்கு இத்தனை 100 கோடின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி வாங்கிட்டு வழக்கை நடத்தி தண்டனை வாங்கி கொடுத்து குற்றவாளிகள் நிரூபித்து அப்புறம் உள்ளே அனுப்பணும். இதெல்லாம் ப்ராசஸ். இந்த எந்த ப்ராசஸ்க்குள்ளேயுமே போகாமல்
சட்டமன்றத்துக்குள்ள மட்டும் நீங்கள் குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு பதிலுக்கு அவங்க பேசிக்கிட்டு இல்லை அவங்க சாஃப்ட் டோனில் பேசிக்கிட்டு இது மொத்தமும் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு இன்டென்ட் இருந்திருந்தா இந்நேரம் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி சொன்னார். இது நேரம் கிளியராக அடுத்த டேபிளுக்கு போயிருந்துருக்கலாமே. டிவிஎஸ்சிக்கு ஏற்கனவே இப்போ செந்தில் பாலாஜிக்கு ஒரு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரியை வச்சு தானே கம்ப்ளைண்ட்டை கொடுக்க வச்சு வாங்கி நீங்கள் உள்ளே வந்தீங்க. அந்த மாதிரி நேரம் நீங்கள் போட்டே இருந்திருக்கலாமே. இப்போ உங்களுக்கு இன்டென்ட் இல்லையா? இடைத்தேர்தலில் ஒருவேளை திமுகவினரை கைது செய்தால் அந்த கைது திமுகவுக்கு அனுதாபமாகி நாம் தோற்று விடுவோமோ என்கிற பயத்தில் அரசியல் கணக்குக்காக இதை நீங்கள் செய்யாமல் வச்சிருக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு எலெக்ஷன் வெற்றியை பாதிக்கும்னா ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்க வேண்டாம் என்ற நிலைப்பாட்டில் நீங்கள் இருக்கிறீர்களா? நாளைக்கு உங்கள் கட்சியை பெரிய அளவுக்கு வளர்க்குறாரு அப்படின்னா விஜயபாஸ்கரன் மீதாக உங்களுடைய டிவிஎஸ்சி, முதலமைச்சர் கீழே இருக்க டிவிஎஸ்சி நடத்துகிற வழக்கு சைலண்டாக கோல்டு ஸ்டோரேஜுக்கு போகாது அப்படின்னு நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? ஏன்னா அவர் இப்போ இடைத்தேர்தலுக்கு உழைக்கணும். அதே கரூர் வேறு இருக்குது எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு. விராலி மெல்ல அவரே நிற்க போகிறாருங்கிறாங்க சி விஜயபாஸ்கர். அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் வந்துடும் உங்களுக்கு பிப்ரவரி மார்ச்சில். அப்போ அப்பயும் எடுக்க முடியாது. அதுக்கு நடுவில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கக்கூடாது, கொஞ்சம் தள்ளி போயிடுச்சுன்னு இங்கே நகர்ந்துடும். அடுத்த ஒரு 1.25 வருஷத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்துடும். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்படியே தள்ளி பண்ண. இதில் நகர்ப்புற உள்ளாட்சி தான் ஊரக உள்ளாட்சின்னு நடத்தவே இல்லை. அந்த எலெக்ஷன் நீங்கள் அது கேட்டால் ஸ்டே இருக்குங்கிறாங்க. ஸ்டேவை ரிமூவ் பண்ணால் அந்த எலெக்ஷனுக்கு உழைக்கணும். இப்படியே தள்ளி நம்ம கட்சியில் இருக்கார், அவர் உழைக்கணுங்கிறதுக்காக அவர் மீதான வழக்கை அப்படியே ஊற போடுங்க இல்லை ஆற போடுங்க நீங்கள் வைக்க மாட்டீங்களாங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? நீங்கள் அவ்வளவுதான் இருந்தால் 3 மாதம் நாங்கள் வழக்கை நடத்துகிறோம், நீங்கள் குற்றமற்றம் நிரூபித்து வந்தால் கட்சியில் சேர்த்துக்கிறோன்னு சொல்லியிருக்கலாமே. அப்போ ஊழலுக்கு எதிரானது அப்படிங்கிறது மக்கள் அதை எதிர்பார்க்குறாங்க. ஊழல் இல்லாமல் இருக்கணுங்கிறத அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க. ப்ராக்டிக்கலாக அந்த புள்ளியில் இருக்கிறீங்களா? ஏன்னா சட்ட ரீதியிலாகவும் அது வேகம் பிடிக்கலை, அரசியல் ரீதியிலாக மாற்றி நீங்கள் உள்ளுக்குள்ளே பேசிக்கிறதுக்கும் எதிர் தரப்பை பொலிட்டிக்கலாக அவங்க செயல்படாமல் முடக்கிறதுங்கிறது தான் உங்களுடைய உச்சபட்ச டார்கெட்டாக குற்றவாளிகளை தண்டனை வாங்கி தருவதாங்கிறத முதலமைச்சர் தான் விளக்கணும். மேபி இன்னும் அது ஒருவேளை வேகம் எடுக்கிறதா என்பது 100 நாளுங்கிறது குறைவான நாட்கள் தான். இல்லை இன்னும் ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுக்கலான்னா நம்ம கொடுத்தே கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொல்கிறது ஒரு பெர்ஸ்பெக்டிவ். இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்த்தோம் அப்படின்னா இடைத்தேர்தலையாச்சும் கொஞ்சம் பேருக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லி நான் இதை ஓப்பன் பண்ணல அப்படிங்கிறாரு. யார் அவர் மீன் பண்ணுறாரு? இப்போ ஸ்டாலின் இடைத்தேர்தலில் நிற்க போகிறாரு அப்படின்ற ஒரு டாக்கும் இருக்குது. ஸோ அவர் எதுவும் மீன் பண்ணி சொல்கிறாரா? ஆப்வியஸாக கிடையாது. ஏன்னா எப்படியாவது தாவேகாவுக்கு தனி பெரும்பான்மை அல்லது அந்த நம்பர்ஸ் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் அவங்க தொடர்ந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கிறது தான். பொலிட்டிக்கலி அப்படி எதிர்கட்சிகள் ஜெயிச்சுட்டு போட்டுன்னு பார்க்கக்கூடிய அளவுக்கான பாலிட்டிக்ஸ்லாம் அங்கே இருக்கிறதா நான் நினைக்கல. எல்லாரும் சொல்கிறாங்க முதலமைச்சர் ரொம்ப மெக்னானிமிட்டியோடு நடந்துக்கிறார் அப்படின்னு. அப்படி பார்த்தால் முன்னாள் முதலமைச்சர்களை சந்திக்கிற லிஸ்ட்டில் ஏன் எடப்பாடி பழனிசாமி நீங்கள் விட்டீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஆனால் அது அவரோட சண்டை போட்டிருக்கிற சி வி சண்முகத்தை பார்க்கும் பொழுது நீங்களும் மற்ற சராசரி அரசியல்வாதிகளை போலத்தான் இருக்கிறீர்கள் என்பதாக நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கிறது. ஸ்டாலின் அவர்கள் நிற்க போகிறாருங்கிறதெல்லாம் கசியை விட்டு அவங்க ஆழம் பார்த்த தகவல்கள், இல்லை விருப்பத்தை வெளிப்படுத்துகிறோம்னாங்க. ஸ்டாலின் மிக நிச்சயமாக தேர்தலில் போட்டியிட போவதில்லை. எதிர்கட்சி ஜெயிக்கிட்டோம்னா அப்போ நீங்கள் 2 பேரும் டீலிங்கில் இருக்கீங்களாங்கிற கேள்வி வருது இல்லை. அதாவது இப்போ நம்ம எலெக்ஷனில் இந்த 100 நாட்களில் எதுவும் அதிருப்தி நம்ம மேலே பில்ட் ஆகிருக்கா, இல்லை நம்ம ஜெயிப்போமாங்கிற எண்ணம் அவர்களுக்கே இல்லையா? அந்த சிக்கல்னால அவர் இப்பயே ரீசன் ரெடி பண்ணுறாராங்கிற கேள்வியும் வருகிறது. அது என்ன சிலருக்கு நல்லது நடக்கும்? மக்களுக்கு நல்லது நடக்கணும்னா மக்கள் பண்ணதை திருடினவங்க உள்ளே போகணுமா கூடாதா? இப்போ உங்களுக்கு ப்ரையாரிட்டி இடைத்தேர்தலில் திமுகவுக்கு நல்லது நடப்பதா, இல்லை உங்களை வாக்களித்து நம்ப வச்சு உட்கார வைத்து அந்த 1,75,00,000 வாக்காளர்களுடைய நலன் சார்ந்ததா? அப்போ உங்களுக்கு எது ப்ரையாரிட்டின்னு முதலமைச்சர் தான் விளக்கணும். டிஎம்கேல இருக்கவங்க மேல அடுத்தடுத்து ஊழல் வழக்குகள் அப்படிங்கிறது வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு அப்படின்னு தெரியுது. இப்பவே பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை அணை உடைஞ்சது சம்பந்தமா புசி ஆனந்த் அவர்களும் மரிய வில்சன் அவர்களும் பேசியிருந்தாங்க. ஸோ அடுத்து இந்த மாதிரி விஷயங்களுக்காக யாரெல்லாம் அரெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? உங்களுடைய நோக்கம் தண்டனை வாங்கி தருவதாக இருந்தால் நீங்கள் அரெஸ்ட் நோக்கி போக மாட்டீங்க. அரெஸ்ட்டுங்கிறது பொலிட்டிக்கலி ஃபயர் பண்ணுவதற்கான வேலை. பொலிட்டிக்கலி அவங்க வரக்கூடாது, இல்லை உள்ளே தொடர்ந்து கேள்வி கேட்குறாங்க, எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை ஃபாஸ்டன் பண்ணிங்கன்னா என்ன பிரச்சனைனா நீங்கள் அரெஸ்ட் பண்ணி எவ்வளோ நாள் ஜெயிலில் வைப்பீங்க? நீங்கள் ஒரு ஊழல் வழக்கை நடத்தி ஜெயலலிதா அம்மாவுக்கு அது எப்போ பதிவு பண்ணப்பட்டது, அவங்களுக்கு எப்போ குன்கா கோர்ட்டில் தண்டனை கிடைச்சது? ஏறத்தாழ உங்களுக்கு ஒரு 17-18 வருடங்கள். 18 வருஷம்னா நீங்கள் யாரையும் ஜெயிலில் வைக்க முடியாது. சூப்பர் பாஸாக கருதப்படுகிற ஈடியை நினைத்தாலும் செந்தில் பாலாஜி எவ்வளோ நாள் உள்ள வைக்க முடிஞ்சுது? வழக்கு விசாரணை இல்லைன்னா நீங்கள் இன்றைக்கி பெயிலுக்கான கண்டிஷன்ஸ் என்பதே மாறிடுச்சு. அவர் முதல்ல கைது அப்படிங்கிறதா உங்களுடைய நோக்கம் என்றால் அது பொலிட்டிக்கல்லி மோட்டிவேட்டடாக மாறுது. அதற்கு பிறகு அந்த வழக்கினுடைய தேக்க நிலைக்கு அதுவே காரணமாக போயிடும். அப்போ இந்த அரசாங்கம் அவங்க கிளைம் பண்ணுற மாதிரி அவங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உட்காந்து இண்டிபெண்டன்ட் மீடியா ஏஜென்சி ஆகிய ஆல்ட் நியூஸ் இது வரைக்கும் குறைஞ்சது ஒரு 25 இன்ஃப்ளூயன்சர்ஸுடைய அக்கௌண்ட்ஸ் எடுத்து
முதல்வர் விஜய் செய்யாததெல்லாம் செய்ததாக சொல்லி எப்படி ஹிந்தியில் வரிசையாக போடுறாங்கன்னு ஒவ்வொன்றா ஃபேக்ட் செக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதில் யார் சம்மந்தப்பட்டா என்ன ஏதுங்கிறதெல்லாம் தனியாக வரட்டும். நீங்கள் செஞ்சதுக்கு உங்களுக்கான கிரெடிட்ஸ் அந்த அரசாங்கம் எடுக்கட்டும். திமுக செய்யாமல் விட்டதற்கு அவர்களுக்கான விமர்சனங்களை பெறட்டும். அவங்க செஞ்சதை எதுவுமே செய்யலைன்னு தள்ளுறதும், நீங்கள் செய்யாததுக்கு நீங்கள் செஞ்சதா பெருமை வாங்குறதும் அரசியலில் அது வந்து ஜென்யூன் ஆனதா, நேர்மையானதா என்பது தான் நம்முடைய கேள்வி. நன்றி. மிக்க நன்றி.